Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். ஹைதராபாதி தம் பிரியாணி. இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா இந்த வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போலாம். இன்னைக்கு நான் வந்து 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸா இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி ஈவன் பீசஸா எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ரைஸ் தனியா குக் பண்றோம். ரெண்டு ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் மேரினேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். 2 to 3 tablespoon of ginger garlic paste. நம்ம ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன். அதோட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடல. ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியதா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். அப்புறம் இது வந்து நான் குங்குமப்பூ பாலில் போட்டு நான் கொதிக்க வச்சிருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 100 grams ஆஃப் கர்ட். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கார்னிஷிங், அதாவது கிரேவிக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் நம்ம லேயர் போடும்போது தேவையான புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரைடு ஆனியன்ஸ். அப்புறம் நெய் வந்து நம்மளுக்கு 2 to 3 tablespoon வேணும். நீங்கள் கூட யூஸ் பண்ணுறதுனாலும் உங்களோட விருப்பம். சால்ட், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் ஆயில், குக்கிங் ஆயில். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஒரு 30 minutesலேருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைஸ் ரெசிபி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். இதுக்கு 1/2 kg நான் போட்டிருக்கேன். 1/2 kgக்கு 1/2 kg ரைஸ் போடணும். ஓகே, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பைஸ் பவுடர் நான் சொன்னேன், பிரியாணி மசாலா, இது 1 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம், இது கொஞ்சம் நல்லா இது மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இப்போ இல்லை 1/2 tablespoon, அது ஒரு 1/2 லெமனை, அதாவது கிட்டத்தட்ட 1 tablespoon லெமன் ஜூஸ். இது அடுத்தது இந்த க்ரஷ்ட் சில்லி. இந்த ரெசிபிக்கு வந்து டொமேட்டோ கிடையாது. நம்மளுக்கு தேவையான புளிப்பு வந்து இந்த லெமன் ஜூஸ் அண்டு தயிரில் தான் கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. புதினா நம்ம அப்புறம் லேயருக்கு கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கு தான். போட்டுட்டு தயிர் 100 grams வேணும். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தேவையான அளவு சால்ட் அண்டு சில்லி பவுடர் போட போகிறோம். இது நல்லா ஊறணும். அப்போ தான் அது நல்லா இறங்கும். இப்போது இது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நல்லா 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு இது காரம் வேணும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட். உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம இதை மேரினேட் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் நெய் அண்ட் ஆயில் ரெண்டும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இது மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். சாரி, இன்னொன்று மறந்துட்டேன். கொஞ்சம் க்ரஷ்டு இது கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சதுன்னா இன்னும் நிறையவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன், ஸோ அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே, இது நல்லா ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ரைஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் 1/2 kg ரைஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில், அதாவது நான் பண்ணுறது வந்து ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுறேன். நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் எல்லாருக்கிட்டையும் அவைலபிள் இருக்காது. அதனால தான் நான் வந்து சீரக சம்பா ரைஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மெத்தடை நீங்கள் வந்து சீரக சம்பாவுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பண்ணலாம். இது தண்ணி கூட ஊற்றுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம வந்து 80% தான் சிக்கனும் சரி ரைஸும் குக் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம லேயர் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் மாதிரி வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோ டெம்பரேச்சரில் 30 minutes ஒரு தோசைக்கல் மேலே வச்சு பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா குக் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தண்ணி கொதிக்குது. இதில் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை 2 பிச்சு போட்டிருக்கேன். பட்டை, சோம்பு, அப்புறம் 5 ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கணும். இதில் தேவையான அளவு
உப்பு போடணும். இந்த சாதத்துலேயும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். எக்ஸாக்ட் ரெசிபியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், பட் இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். நான் அது பண்ணி நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதுலேயும் கொஞ்சம் போடலாம், நல்லா அந்த ஃப்ளேவர் இதில் இறங்கும். அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான சால்ட். ஏன்னா அந்த சாதத்தை நம்ம லேயரில் போடும்போது அதில் சால்ட் வேணும். இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் அரிசி நல்லா வெந்து இந்த தண்ணி நல்லா பப்ளிங் ஹாட் வரணும். பப்ளிங் ஹாட் வந்தோன்னா இதில் நம்ம சாதத்தை போட்டுட்டு நம்ம செக் பண்ணும்போது கீழே நல்லா நசுங்கிறப்ப தான் வரணும். அதாவது 80% குக் ஆனோன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு அப்புறம் லேயர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது இந்த தண்ணி நல்லா இந்த பாருங்கள் நுரைச்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த அரிசியை வந்து நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம போட்டு நல்லா அதாவது 80% தான் குக் பண்ண போகிறோம். இது நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிட போகிறோம். அவ்வளோதான். இப்போது நான் மேரினேட் பண்ண சிக்கன் வந்து நல்லா ஒரு 40 மினிட்ஸ் போல் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை குக் பண்ண போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து இதில் போடுறோம். இதில் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். சிக்கனில் வந்து தயிரில் இருக்கிற வாட்டரே போதும். நல்லா லோவில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த பீஸஸ் கட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் ஒரே மாதிரி பீஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்று நல்லா குக் ஆகிருக்கும், ஒன்று வந்து இதாக இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே குக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே குக்காக தேவையில்லை. நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து தண்ணி இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம லேயர் போடுறப்ப யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கிரேவி வந்து இப்போ பாருங்கள், கிரேவி பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நம்ம வந்து 80% தான் இதுவும் குக் பண்ணியிருக்கோம். இந்த லெக் பீஸ்லாம் வேகிறது இன்னும் பாதி தான் குக் ஆகிருக்கும், முக்கால்வாசி தான் குக் ஆகிருக்கும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை லேயர் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வச்சுட்டு ஒரு விசில் வச்சிடணும். நார்மல் ஹைட்டில் வச்சுட்டு விசில் வச்சுட்டு நம்ம தோசை தவாவில் வச்சு அது மேலே வச்சுட்டு ஃபுல் லோவில் வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சிட்டோன்னா எல்லாமே குக் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் இது ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம லேயர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட் லேயர் ரைஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டுட்டு, ஏன்னா நான் அடியில் தோசைக்கல் பற்ற வச்சுட்டேன், அது மேலே தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி 85 to 90% குக் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே லோவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இப்போது இதில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி. நான் வந்து இதை ஏன் பெருசாக கட் பண்ண போகிறேன்னா அது அப்படியே நல்லா வதங்கி சுண்டிடும். கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் வந்து சிக்கன். நம்ம எல்லா இடத்துலையும் எடுக்கிற போது கரெக்டாக வர்ற மாதிரி சிக்கன் பீசஸ் போடுங்க. ஏன்னா சில பேருக்கு அப்புறம் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலே இன்னொரு லேயர் சாதம் போடணும். இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நெய், நான் அதை வேகும் போதே கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நெய் வேணும் உங்களுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து சாஃப்ரான் வந்து ஒரு பாலில் போட்டு நான் வந்து கொதிக்க வச்சு அதை வச்சுருக்கேன். இது ஒரு லேயர். இது அப்படியே மேலே கொஞ்சம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எகெயின் கொஞ்சம் மறுபடியும் சாதம் போட்டுட்டு சும்மா கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மறுபடியும் சிக்கன் எடுத்து வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த ஸ்டெம்லாம் இருக்கேன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா சுண்டிடும். நம்ம ரொம்ப நேரம் நம்ம கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் போல் வைப்போம். ஸோ அது நல்லா சுண்டிடும். திரும்பவும் இது மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ்.
அதுக்கப்புறம் சிக்கன் இதே மாதிரி போடணும். இது மாதிரி ஒரு லேயராக பண்ணணும். இப்போது இது மாதிரி எல்லா லேயரும் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து விசில் போட்டுக்கிறேன். ஒரு விசில் லோவில் வச்சுட்டு ஒரு விசில் வர மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஏர் போகாமல் இருக்குது தான் விசில் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு விசில் வர மாதிரி வரும்போது நீங்கள் அப்படியே லோவில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா தம் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் சொன்ன அளவெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.